செல்வது வழக்கம். பசி பசி அகோர பசி. ஆமாம், என் கூட வரும் கோலவனத்தை காணவில்லையே. என்ன புத்தகமா? அடே கோலவனமே, பசி பசி அகோர பசி. அதனால் உன்னை விழுங்க போகிறேன். தாயே, எனக்கு நிறைய வேலை இருக்கிறது. உனக்கு என்னென்ன வேலை இருக்கு? நாளை காலையில் சங்கத்து லோன் கட்ட வேண்டிய வேலை இருக்கிறது. அதை உன் மனைவி பார்த்துக் கொள்வாள். இல்லையம்மா, நான் நாடகத்துக்கு வந்தாதான் பொழப்பு. அது மட்டும் இல்லையம்மா,
எனக்கு நிறைய கடமைலாம் இருக்கும்மா. அப்படியா? இந்த கமல்ல 2 பேர் இருக்கணும், அவனுக்கு 2 பருமதி கொடுத்து ஆடிட்டு விட்டுறாயம்மா. அப்படியா? ஆமாம்மா. நீ அப்படியே ஆகட்டும். கோதானமே இது ஆமா எனக்கோ பசி பசி. ஆமாங்க. அகோர பசி. ஆமா. ரத்தவை எடுத்ததடா ஆமா அகோர பசி. இறையை தேடணும், இறையை தேட வேண்டும். நகர்வலம் செல்லணும். நகர்வலம் செல்வது வழக்கம். இருப்பதன் 4 திசை. 4 திசை. 4 திசையிலே 4 திசையிலே எந்த திசையில நரமாமிசம் கிடைக்குது தேடி பார்க்க போறோம். கிடைக்கவில்லை என்றால் கிடைக்கல அம்மா மணி என்ன புசிக்கார அம்மா. ஏன் அது ஒருத்தர் இருக்கிற பெண், ஒரு பெண் வேஷம் போட்டு நிக்குத, உனக்கு அதுதான் சரியா இருக்கும். அதை முழுகு. அதை விழுங்குவதற்கு சக்தி என்னிடம் இல்லை. நான் இருப்பதோ எருமை சைஸு, அது இருப்பதோ யானை சைஸு. அதனால் எந்த செய்ய சொல்லணும். செல்ல போறேன். சென்று பார்த்தேன். நான் புசிப்பதற்கு நரபலி கிடைக்கல. அதனால் இருப்பது 3 திசை இருக்குது. அப்படியா? ஆமா. திசை போயிட்டோம், கிழக்கு வடக்கு திசை போகணுமா? போகலாமா? சென்றேன், ஒன்றும் கிடைக்கவில்லை. கிழக்கு திசையும் சென்றேன், ஒன்றும் கிடைக்கவில்லை. வடக்கு திசை இருக்குது, தெற்கு திசை இருக்குது. பசியை ஆற்றிக்கொள்ள உன்னை விழுங்க போகிறேன். இன்னும் 2 திசை இருக்குது. பசிக்குதான் உன்னை படைச்சேன். எதுக்கு படைச்ச? 1000 பூதகணங்கள் உங்களுக்கு தலைமை பூதகணங்கள், 500 பெண் பூதங்கள்,
500 ஆண் பூதங்கள். ஆண் பூதத்திலே தலைமை பூதகம் நானு. உங்க கூட தான் இருக்கணும், உங்களுக்கு உதவி செய்யணும். அப்படியே முறை உங்க அடிமையா இருக்கணும். நீ எனக்கு உதவி செய்வது போல் தெரியவில்லை. அம்மா தாய் உத்திரம் செய்வது போலதான் இருக்கிறது. அம்மா தேவையில்ல, போயிட்டோம். வட திசை போகணும், வட திசை போகணும். 2 திசை வடக்கு தெற்கு 2 திசையில முன் கிடைக்கவில்லை. உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. எப்படியாவது என் உயிரை அடமானம் வைக்கிறான். என் உயிரை நான் நரபலியை தேர்றதுக்கு ஏற்பாடு பண்றேன். வா வா வட திசை திருப்பங்கள் ஒன்றுமே கிடைக்கவில்லை. ஒரு திசை தெற்கு திசை. தெற்கு திசை செல்ல வேண்டுமா? தயவு செய்து நான் சொல்றது கேட்டேம்மா. தெற்கு திசையும் போய் என்ன சாப்பிடணும் சொல்லாத. பேச்சை கேட்டதால அந்த கப்பல இருக்க 16 பேரும் செத்து போறாங்க. காளி வாசமே ஏதாவது ஒரு ஊர்ல தான் காளி சொல்றாங்க. அந்த 2ஆம் நாள்ல காளி வாசிட்டு காலையில 3200 ரூபாய் அம்மா உனக்கு சம்பளம். சும்மா அதுக்குதான் இன்னைக்கு வஞ்சத்தெல்லாம் தீர்த்துக்க. நீ ஒரு ஆள் தான் அதிகாரம் இருக்க. இருப்பது தெங்கு அம்மா கண்டிப்பா நரமாமிசாங்க கிடைச்சிடும். மறுபடியும் உன் வாயாலே என்ன கொண்டுடுவேன் சாப்பிடணும்னு சொல்லாத. சொல்லாத ஐயோ அம்மா சொல்லாத. தென் திசை போவோம், தென் திசை போவோம். புசிப்பதற்கு ஏதாவது கிடைத்ததா? நாங்கள் இறங்க வேண்டிய வாகனம் ஸ்டாப் வந்து விட்டது. அம்மா அம்மா தென் திசை வந்துட்டோம். நம் புசிப்பதற்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. இருப்பதோ நாராச்சந்து. நாராச்சந்து ஆம், தேடி பார்க்கணும். அந்த நாராச்சந்து அந்த பக்கம் போகும். நான் புசிப்பதற்கு கிடைக்கும் அல்லவா? அங்கேயும் கிடைக்கலனால் உன்னை விடமாட்டேன். கிடைக்கும். சந்தோஷமாக நரவாடை வீசுகிறது. நாராசந்து பக்கம் தான் போகணும். இங்க வா. நான் புசிப்பதற்கு சந்தோஷமாக நரவாடை வீசுது. நரமாமிசை காய்ச்சிட்ட நான் சென்று பார்த்தேன். என்ன இது ஒரு ஆச்சரியம்! என் உயிர் தப்பிச்சது.
அம்மா தாயே வேலை வா யார் உயிர் போனாலும் பரவாயில்ல, ஆனா உன் உயிர் தப்பிச்சிடணும். சொல்றதை கேளு. இன்னும் 20 நாள் வயசு சாமெல்லாம் ஆடுற மாதிரி பாரு. சோதகனமே, என்ன ஒரு ஆச்சரியம்! நான் பசிக்கு புசிக்கலாம் பார்த்தால் இது ருசிக்கே அறியாது வளர்க்குது. ஆமா, ஆனால் ஒரு கை, ஒரு கால், ஒரு கண், ஒரு காது, ஆமா, ஒரு குழந்தை, 2 பிளவாக கிடைக்கிறது. ஆமா, இருந்தாலும் இத நான் பசி எடுக்க சாப்பிட்டு போயா புசிச்சுதான் ஆக வேண்டும். பசி அடங்குன சாப்பிடு. எப்ப என் உயிர் தப்பிக்கிட்டோம். குழந்தை குழந்தை அம்மான்னு சம்பளம் 1300. பூதகணமே, என்ன ஒரு ஆச்சரியம்! ஒரு குழந்தை இருப்பிலவாக கிடந்தது. ஆமா, இந்த குழந்தை என் கை பட்டதோ 2 நான் புசிக்கும் நேரத்தில் ஒன்றாக சேர்ந்து விட்டது. நான் வாயில் போடும் தருவாயிலே அம்மா என்று குரல் குடித்தது. அதனால் இதை நான் புசிக்க மாட்டேன். பேய் என்றால் பெண்ணுக்கு மனமிறங்கும். ஆமா, பெண் என்றால் பேய்க்கு மனமிறங்கும். ஆமா, ஆமா. நான் யார்? இந்த உலகத்தை ஆள்கின்ற ஜெகன் மாதா. ஆமா, நான் இந்த குழந்தையை புசிக்கலாமா? புசிக்க கூடாதுமா, அம்மான்னு சொல்லுங்க. இது யாரோட குழந்தை தெரியுமா? உங்களோட குழந்தை. பொருள் ஒன்று இருந்தா பேர் ஒன்று வேணும். ஏன்னா அந்த குழந்தை அம்மானு உங்களை கூப்பிட்டு வாயார ஒரு பேர் வைங்கம்மா. உங்க பேரும் விலகணும், இந்த இடத்தோட நிலவரமும் விலகணும். ஒரு பேர் வைங்க. சரி, இது ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா பாரு? ஆண் பிள்ளை. ஆண் பிள்ளை. இந்த குழந்தைக்கு பெயர் என்ன தெரியுமா? நாராசந்திலே. என் பெயர் என்ன? சரதேவி. ஆமா. இந்த குழந்தை கிடைத்தது எவ்விடத்தில் கிடைத்தது? நாராசந்தி. ஆமா. அதனால் இந்த குழந்தைக்கு பேர் என்ன தெரியுமா? பேர் துணை பேரும் இந்த குழந்தை கட்சினால இந்த குழந்தையோட பேர் என்ன தெரியுமா? அம்மா, இந்த குழந்தையை எடுத்து என் ஆலயத்தில் சிறப்பாக வாழ்ந்து வருக வேண்டும். ஆமா, பெண் போதங்க வா, இங்க வாயம்மா. அம்மா, நான் ஆண் போதும், நீ ஆண் போதும், இது பெண் போதும். எங்க போனாலும் ஒரு ஜோடி, கம்பெனி போனாலும் ஒரு ஜோடி. பெண் போதத்தை கொடுத்து வந்து ஒரு வருஷம் அது கை நாள் ஒரு வருஷம் அது இதை சென்று சிறப்புமாக வளர்க்க வேண்டும். நான் மரகதம் கனவில் இந்த குழந்தை பிளவாக இருந்தது, ஒரே பிளவாக ஆகிவிட்டது, உயிர் வந்து விட்டது என்று நான் கனவில் சொல்கிறேன். பெற்றுக்கொள், சிறப்புமாய் வாழ்ந்து